அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் ஃபைன் அண்ட் ஐம் பேக் வித் another வீடியோ. இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, டூட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமாங் தி தீபாவளி ரிலீசஸ் பார்த்தோம் அப்படின்னா டூடுக்கு தான் பயங்கரமான ஹைப் இருந்துச்சு. பிகாஸ் ஆப்வியஸ்லி சென்சேஷனல் ஸ்டார் பிரதீப் ரங்கநாதன் அதுல நடிச்சிருக்காரு. பட் ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஊரும் பிளட் பாட்டு அப்படிங்கிறது டூடு படத்துக்கு பயங்கரமான ஹைப் கிரியேட் பண்ணிச்சு. பிகாஸ் அந்த பாட்டை கழுவி ஊத்தின சைடு ஒரு பக்கம் இருக்கு. பட் ஆனா அந்த பாட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்தே பிடிக்கும். ஸோ அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் டேல இருந்து பிடிச்சவங்களை விட பிடிக்காதவங்க எல்லாத்தையுமே அந்த பாட்டை வைப் பண்ண வச்சுட்டாரு சாய் அபியங்கர். ஸோ ஊரும் பிளட் பாட்டுமே டூட் படத்தோட ஹைப்புக்கு பயங்கரமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். டூட் படத்தை பத்தி பேசணும் அப்படின்னா நான் ஒரு சினாப்சிஸ் கூட சொல்ல விரும்பல. பிகாஸ் நம்ம ட்ரைலர் பார்த்து என்னென்ன கதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோமோ அந்த கதை எல்லாமே வந்து அங்க தியேட்டர்ல பார்க்கும்போது வேறையா தான் இருந்துச்சு. அதனால நான் எந்த விதமான சினாப்சிஸும் சொல்ல விரும்பல. பட் ஆனா ஒரு பையன் அவனோட லவ்க்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போறான் அப்படிங்கிறது தான் டூட் படத்தோட ஒன்லைனரா இருக்கும். எந்த எக்ஸ்ட்ரீம்னா அந்த எக்ஸ்ட்ரீம் எல்லாம் நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரி நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நடந்திருக்கு. பட் ஆனா அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போறது வந்து நமக்கே மனசு வலிக்கிற அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறான் பையன். ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர்னு சொல்லலாம். அண்ட் டூட் படத்தை பத்தி பேசும்போது ஆப்வியஸா பிரதீப் பத்தி பேசியே ஆகணும். பிரதீப் ரங்கநாதன் வந்து ஆக்டிங்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து பயங்கரமா பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. லவ் டுடே ஆகட்டும், டிராகன் ஆகட்டும், இப்போ டூட் கூட ஹிட்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அவரோட ஆக்டிங், அவரோட ஸ்டோரி அதெல்லாமே வந்து ஜென்சி கிட்ஸை கவர்ற மாதிரி தான் இருக்கு. அவரோட அடித்தளமே வந்து அந்த ஜென்சி கிட்ஸ் கிட்ட தான் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ஸ்ட்ராங்கான ஃபேன் பேஸ் பில்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்ஸும் இல்லை. அண்ட் அவர் சூஸ் பண்ற ஸ்டோரிஸ் எல்லாமே ஜென்சிக்கு ரிலேட்டடா தான் இருக்கு. லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு. இது வந்து ஒரு ராம்காம் தான். ஜென்சிக்கே ரொம்ப ஜென்சியான ஒரு ராம்காம் படம் தான் இது. என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கல்ல காணான்ற மாதிரி. அண்ட் இந்த படத்துல மமிதா பைஜோ இருக்காங்க. அவங்க வந்து பயங்கர கியூட்டா இருந்தாங்க ஆன் ஸ்கிரீன் பாக்குறதுக்கு. பிரேமலூர்ல இருந்தே நம்ம எல்லாருமே மமிதா பைஜோக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா இந்த படத்துல இன்னுமே அழகா காமிச்சிருக்காங்க, இன்னுமே கியூட்டா இருக்காங்க படத்துல. என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல. அண்ட் அவங்க கூட பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் வந்து நிஜமா யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. பயங்கரமான அண்டர்டாக்னு சொல்லலாம். ட்ரெய்லர் பார்த்துட்டு எந்த வித ஐடியால இருந்தோம் அப்படின்னாலுமே கண்டிப்பா படம் பார்க்கும்போது கேரக்டருக்கு பயங்கரமான ஒரு ஆர்க் இருக்கு. ஸோ சுப்ரீம் ஸ்டார் வந்து பயங்கரமா நடிச்சு கொடுத்துருக்காரு. எப்படி பெர்ஃபார்மன்ஸ்? டெரிஃபிக் மாமா. எனக்கு படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர பாசிட்டிவ்னு சொல்லுவேன். பிகாஸ் பயங்கர ஃபன்னா போச்சு, பயங்கர வைப்ஸா இருந்துச்சு. அண்ட் மமிதா பைஜு, பிரதீப் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கூலா டூட் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு ரொம்ப ஜஸ்டிஃபையபிளான ஒரு கேரக்டர் இவங்க ரெண்டு பேரும். ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு. அண்ட் அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸை பயங்கரமா தூக்குச்சு. அண்ட் இன்டர்வல் பேங்கருமே பயங்கரமா இருந்துச்சு. இன்டர்வல் பேங்கர்ல வந்து ஆர்ஆர் கூட அந்த சீன்ஸ் எல்லாமே பயங்கர தியேட்டர் மூமெண்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்டர்வல் பிரதீப்புக்கு பயங்கரமான மாசான சீக்வன்ஸ் அது. அண்ட் அப்படியே இந்தாண்ட செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ரொம்ப ஃபன்னா தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனா அவங்க எடுத்திருக்கிற டாபிக்கை அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுது. எப்படிரா படம் சுத்துது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம சுத்திட்டு இருந்துச்சு படம். ஆனா த்ரூ அவுட் ஃபன் இருந்ததுனால நமக்கு அந்த எலிமெண்ட் வந்து பயங்கரமா அடிக்கலன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் எங்கேயுமே போர் அடிக்கல. அதனால வந்து படம் ரொம்ப என்கேஜிங்கா ரொம்ப ஹாப்பனிங்கா போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் முழுசா பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் அவரோட லவ்க்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போறாரு அப்படிங்கிற ஒரு ட்ராக்ல தான் செகண்ட் ஆஃப் பூராவுமே போகுது. அண்ட் மமிதா பைஜு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அவங்க சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே தான் செகண்ட் ஆஃபா போகுது. கிரிஞ்சா இருக்கா? ஒன்னு சொல்லி குத்தோம்ல, அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பாக்குறது தானே இப்போ ட்ரெண்டே. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் டா, ஏதாவது பண்ணு. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். படத்தை பத்தி இப்ப சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் கீர்த்தீஸ்வரன் அவரோட டெபியூ படத்துல ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்கை டச் பண்ணாரு. பட் ஆனா அது வந்து ஃபன்னா ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணி த்ரூ அவுட் தி மூவி எங்கேஜ்டா கூப்பிட்டு போயிருக்காரு. அதுக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. அண்ட்
டெபியூ படத்துக்கு ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. அண்ட் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது வந்து நிக்கித் பொம்மின்னு தான் சொல்லலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்து இந்த படத்தை ரொம்ப ஹேப்பனிங்கா, ரொம்ப கலர்ஃபுல்லா காமிச்சிருக்காரு. ஸோ ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஒரு படம் வருதுன்னா நம்ம எல்லாருமே அந்த கமர்ஷியல் என்டர்டெய்னர், ஒரு ஹேப்பனிங்கான மூவியை தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட தாட்டா இருக்கும். இந்த படத்துல நிக்கித் பொம்மி வந்து பயங்கரமா ஹேப்பனிங்கா படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பேக் போனா இருந்தது வந்து சாய் அபியங்கர்னு தான் சொல்லலாம். பிகாஸ் அவருமே இந்தாண்ட பிரதீப் ரங்கநாதன் ஒரு சென்சேஷன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்தாண்ட சாய் அபியங்கரும் இன்னொரு சென்சேஷன் தான் சொல்லணும். ஸோ படத்தோட மியூசிக் பத்தி பேசியே ஆகணும். சாய் அபியங்கர் அவர் வந்து இப்பதான் இண்டஸ்ட்ரிக்கு புதுசா வந்திருக்காரு. அண்ட் பேக் டு பேக் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நானுமே கியூரியஸா தான் இருக்கேன். பட் ஆனா டியூட்ல வந்து இந்த படத்தோட மெயின் ஹைப்புக்கு காரணம் ஊரும் பிளேட் பாட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். அண்ட் சாங்ஸ் வைஸ் ரொம்ப பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்லா இருப்போ அப்படிங்கிற பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீன்ல. அண்ட் இன்னொரு பக்கம் சிங்காரி அப்படிங்கிற சாங்குமே ரொம்ப வைபா, ரொம்ப கேட்சியா இருந்துச்சு. இந்த மாதிரி சாங்ஸ் வைஸ் பயங்கரமா ஒர்க் பண்ணி பயங்கர ஹிட்டா பாட்டெல்லாம் கொடுத்துருக்காரு. பட் ஆனா பிஜிஎம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஊரும் பிளட் பாட்டை வந்து பயங்கரமா போட்டு போட்டு தேய்ச்சிருக்காரு. பயங்கரமா போட்டு தேய்ச்சிருக்காரு. ஒரு படம் பூரா ஒரே ஒரு ட்ராக்கை வச்சு எலிவேட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நாட் ரியலி பாசிபிள். பட் ஆனா சாய் அபியங்கர் அது பாசிபிள்னு காமிச்சிருக்காரு. பட் ஆனா அது நமக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்ல. என்னடா ஒரே ட்ராக் மறுபடியும் வருது அப்படிங்கிற ஒரு தாட் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அவரை வந்து அனிருத் கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. அது வந்து அவருக்குமே ஆடட் ப்ரெஷர் தான். பிகாஸ் அனிருத் இஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சாய் அபியங்கரா நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வெல்கம் பண்ணோம்னா ஃபியூச்சர்ல அவருமே நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்ல நல்ல நல்ல ட்ராக்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. இஸ் அ கிரேட் டேலண்ட் அப்படின்னு தான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி அதனாலதான் இந்த அளவுக்கு படம்லாம் கையில வச்சிருக்காரு. ஸோ படத்தை பத்தி சொல்லணும்னா இவ்வளவுதான். கம்ப்ளீட்டா ஹிட் தான். த்ரூ அவுட் ஃபன்னா போனதுனால எல்லாருக்குமே எங்கேஜிங்கா இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அண்ட் தியேட்டர் ஒர்த்தி படம் தான். படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸை இந்த கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அண்ட் ரிவ்யூ நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் ஹேவ் அ கிரேட் டே.